நீண்ட காலமாக மக்கள் குடியிருப்புகளிலே நிலை கொண்டிருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். அப்படியாக அகற்றப்படாமல் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையோடு அவர்களும் இரண்டர கலந்து வாழ்கிறது எவ்விதமான பின் விளைவுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் சில நாட்களுக்கு முன்னர் முத்தையன்கட்டு குளத்திலே ஒரு இளைஞன் மரணமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அந்த சம்பவத்திலேயே நாங்கள் கண்டுகொண்டது, இப்படியாக மக்கள் மத்தியிலே இராணுவம் முகாம்களை வைத்து அவர்களுடைய சிவில் வாழ்க்கையோடு தாங்களும் சேர்ந்து வாழுகிறதன் நீண்டகால விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கிறது என்பது அந்த சம்பவத்தின் பின்னணிகளிலே இருந்து கூட வெளிப்பட்டிருக்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வடக்கு கிழக்கு வெளியே இருந்தவர்களாக இருந்தாலும் உடனடியாக இந்த விடயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக சொன்னார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் பேசுகிற மக்கள் உணர்வுபூர்வமாக இன்றைய தினம் ஹர்த்தாலை அனுஷ்டித்திருக்கிறார்கள். விசேடமாக முஸ்லீம் மக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே, திருவோணமலை மாவட்டத்திலே, வவுனியாவிலே நான் நேரடியாக பார்த்தது முஸ்லீம் பஜார் அப்படியே முழுக்க மூடப்பட்டிருந்தது. மன்னாரிலே அவர்களுடைய கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. யாழ் நகரத்திலே கூட முஸ்லீம் கடைகள் கூடுதலாக இன்றைக்கு மூடப்பட்டிருந்தன. சில திறந்திருந்தன, ஆனால் பல கடைகள் மூடப்பட்டிருந்தன. ஆகவே வடகிழக்கிலே இராணுவ பிரசன்னம் எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்த தமிழ் பேசுகிற மக்கள் இந்த விடயத்திலே கரிசனையாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டினதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும்தான் நிலைமை வித்தியாசமானதாக இருந்திருக்கிறது. மூலை முடுக்கெல்லாம் தமிழ் மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள் வாழுகிற கிராமப்புறங்களிலெல்லாம் மக்கள் உணர்வுபூர்வமாக கடைகளை மூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற அதே வேளையிலே மிகப்பெரிய நகரமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளமாக திகழ்கிற யாழ் நகரிலே அதற்கு மாறான ஒரு செயற்பாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது. நாங்கள் அதனை ஒத்துக்கொள்ளுகிறோம். கவலைக்குரிய விடயம், சற்று வெட்கமாகவும் இருக்கிறது. ஆனால் அப்படியாக நடந்திருக்கிறது. அதுக்கான காரணங்களை நாங்கள் பிறகு ஆராய்வோம்.